அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் அந்த விஷயத்தை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்துல் பாசித் புகாரி நம்மள நிறைய பேருக்கு இவங்கள தெரியும். இவங்க ஒரு மார்க்க அறிஞர், நல்ல ஒரு பேச்சாளர், நிறைய இளைஞர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தவர், தாவா பண்ணுறவங்க. இவங்க மேலே பண மோசடின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாமலேயே அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் உண்மை என்னன்னு தெரியாமல் அதை நம்ம அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலே அவங்க அந்த தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்ட்டு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அவ்வளோ பகிரங்கமாக அவரோட கண்ணியத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசணுங்கிற அவசியம் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருத்தரோட கண்ணியத்தை பாதுகாக்கணும், அது ஒரு முஸ்லீமோட கடமை. காபா விட புனிதமானது ஒரு முஸ்லீமோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதுன்னு ரசூலா சொல்றாங்க. இப்படி இருக்கப்போ இந்த ஜமாத்தார்களே ஒரு முஸ்லீமோட கண்ணியத்தை இப்படி ஒரு பொது வெளியில வச்சு அசிங்கப்படுத்துறது ஒரு தவறான ஒரு செயல். எல்லா மனிதர்களும் தவறு பண்றவங்க தான். நம்ம பிரபலமாக்கப்படாதனால நம்மளோட தவறுகள் வெளியே காட்டப்படலை. அவங்க பிரபலமானவங்கனால அவங்களோட தவறை வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னால தெரியிற மாதிரி வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. தப்பு பண்ணாங்க பண்ணலைங்கிற எந்த ஒரு ஆதாரமும் இன்னும் வெளியே வரல. உண்மையிலே அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னா அது காவல்துறை பார்த்துக்கும். இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம். எவர் ஒருவர் பிறரின் குறைகளை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவரது குறைகளை மறைக்கிறான். விஷயத்தோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம நம்ம இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் அவங்களோட கண்ணியத்தை சீர்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம அனைவரும் துவா செய்வோம். ஒரு முஸ்லீமோட கடமையும் அதுதான். ஒரு முஸ்லீமோட கண்ணியத்தை நம்ம பாதுகாக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இதை சொல்றேன். அவங்க தப்பு பண்ணாங்க பண்ணல அது ரெண்டாவது விஷயம். அது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் உண்டானது. அவர் ஒரு முஸ்லீமோட கண்ணியத்தை பாதுகாக்கிறாரோ அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். நம்ம எல்லாரோட கண்ணியத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.